கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீண்ட நாட்களாகவே ஒரு புதிய வீடியோ சீரிஸ் வாயிலாக உங்களை மறுபடி சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு தேவன் இன்றைக்கு சமயம் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஒரு முக்கியமான தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? தற்கொலை தீர்வல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து மீள்வதற்கு, அதிலிருந்து தப்பிப்பதற்கு தற்கொலைதான் சிறந்த வழி என கருதுகிறோம். இது மிகவும் மோசமான உண்மையும் கூட. அநேகர் இந்த தவறான முடிவை எடுத்து வாழ்க்கையிலே மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி விடுகிறார்கள். உலகம் முழுவதிலும் ஒரு ஆண்டிற்கு 7,20,000 பேர் தற்கொலை செய்து மரிப்பதாக ஒரு தரவு சொல்லுகிறது. அதிலும் 15 to 29 வயதுக்குட்பட்டோரின் மரணத்திற்கு தற்கொலைதான் 3வது முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 1,70,000 பேர் தற்கொலை செய்து மரித்து போகிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இது எவ்வளவு முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு இப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்கள் நண்பர்களுக்குள் யாராவது இருப்பார்கள் என்றால், இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். கவனமாக கவனியுங்கள். கேளுங்கள் தரப்படும் என்கிற இந்த வீடியோ சீரிஸ் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அன்புக்குரியவர்களே, தற்கொலை எண்ணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் வேதம் என்ன கற்பிக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். தற்கொலை என்று சொன்னவுடனே இயேசுவோடு இருந்த 12 சீடர்களில் ஒருவராகிய யூதாஸ் காரியோத்து நம்முடைய நினைவுக்கு வருவார். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். லூக்கா 6 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ இந்த யூதாஸ் காரியோத்து சாதாரணமான ஆள் இல்லை. இயேசு தெரிந்து கொண்ட சொற்ப ஜனங்களுள் அவரும் ஒருவர். அப்போ ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு நபர். அது மட்டுமல்ல, லூக்கா 6:17 வாசிக்கிறோம். இயேசுவினுடைய உபதேசங்களை பக்கத்திலிருந்து கேட்டவர் அவர். 6 அதிகாரம் 18 வாசித்து பாருங்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யூதாஸ் காரியோத்து அற்புதங்களை நேரில் பார்த்தவர். லூக்கா 9 அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம முதல்ல கவனிச்சோம், இந்த யூதாஸ் காரியோத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்த யூதாஸ் காரியோத்து உபதேசங்களை கேட்டவர். யூதாஸ் காரியோத்து அற்புதங்களை நேரில் பார்த்தவர். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினால் வரங்களையும் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு நபரே தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி பகுதியில் ஒரு மோசமான முடிவை எடுக்க முடியுமானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நிச்சயமாகவே நாம் பலவீனமானவர்கள் தான். இவ்வளவு வரங்களையோ அல்லது வெளிப்பாடுகளையோ சில நேரங்களில் பெற்றிருக்கவில்லை. எனவே நாம் தவறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நீங்களும் நானும் தவறுவதை அவர் விரும்புவதில்லை. தற்கொலை நிச்சயமாகவே தேவனுடைய ஆலோசனையாய் இருக்க முடியாது. ஏன் இந்த யூதாஸ் காரியோத்து இந்த முடிவை எடுத்தார்? இந்த யூதாஸ் காரியோத்தினுடைய வாழ்க்கையில இவர் இந்த முடிவை எடுப்பதற்கு பின்னால சாத்தான் ஒரு பெரிய வேலை செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன வேலை? நாம் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். லூக்கா 22 அதிகாரம் 3-4 வாசிக்கிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய தலையீடு, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு தவறான சத்தம் எழும்பும் போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்திலே சாத்தான் அவனை தூண்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றார்? சாத்தான் தூண்டின உடனே தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்துல பாருங்க, அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவை கொலை செய்ய, இயேசுவை பிடித்து கொடுக்க ஒரு சமயம் பார்க்க ஆரம்பித்து விட்டார் யூதாஸ் காரியோத்து. இந்த சிந்தனையை யார் அவருக்குள் விதைத்தது? சாத்தான்.
அது மட்டுமல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று அந்த வசனம் வருகிறது. அப்போ திரும்பவும் சாத்தான் யூதாசுக்குள் ஒரு தூண்டுதலை கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். மறுபடி சாத்தான் யூதாஸ் காரியத்தை தூண்டியதாகவும் அவனுக்குள் புகுந்ததாகவும் இந்த வசனங்கள் வரும்போது நாம் ஒன்றை கவனிக்க முடிகிறது. தற்கொலை எண்ணம் என்பது தேவனிடமிருந்து வருவதல்ல, அது சாத்தானால் தூண்டப்படுகிற ஒன்று. இது ஒரு மனிதனை தவறான செய்கைக்குள் நடத்தி அந்த செய்கையின் விளைவாக குற்ற உணர்வை கொடுத்து கடைசியில் நம்முடைய உயிரையே மாய்க்க அது நம்மை தூண்டுகிறது. இந்த யூதாஸ் காரியத்து வாழ்க்கையிலே நடந்தது அதுதான். கவனிச்சு பாருங்க, இயேசுவை அவர் காட்டி கொடுக்கிறார். லூக்கா 22:47-48 நீங்க அதை வாசிக்க முடியும். இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசித்து பார்த்தால் அவர் அதற்கு பின்பு அந்த காரியத்தை செய்ததற்காக குற்ற உணர்வுக்குள்ளே போகிறார். கவனிச்சு பாருங்க, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மோசமான நிலை பார்த்தீங்களா? யூதாசுக்குள் குற்ற உணர்வு வந்தவுடனே அவர் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார். அப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க எல்லாருமே சாத்தானால் தூண்டப்படுகிறார்களா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு சரியான பதில் ஆம் என்று நான் சொல்வதை விட, அந்த தற்கொலை எண்ணம் என்பது கடவுளிடமிருந்து வந்த ஒன்று அல்ல என்பதை என்னால் சொல்ல முடியும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானாம். அப்போ சாத்தானுடைய வேலை என்ன? நம்முடைய இருதயத்திற்குள் வந்து நம்முடைய நிம்மதியை, நம்முடைய சந்தோஷத்தை திருடி நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று பின்பு நம்மை முழுவதுமாக அழித்து விடுவதுதான் சாத்தானுடைய வேலை. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்ப இயேசு என்ன பண்றாரு? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில அழிக்கணும், அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும்னு சாத்தான் வேலை பார்க்கும்போது, மறுபுறத்தில் இயேசு அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு சத்தமும் நம்முடைய வாழ்க்கையில வரும். இருதயத்துக்குள்ளிருந்து நல்ல சத்தமும் கேட்கும், கெட்ட சத்தமும் கேட்கும். இதுல எந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம், எதற்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சாத்தானுக்கு யூதாஸ் காரியோத்து இடம் கொடுத்தார். முடிவிலே அவர் நான்று கொண்டு செத்தார். இன்றைக்கு நமக்கு அவர் ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறிவிட்டார். நாம் யூதாஸ் காரியத்தை போல நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? பைபிள்ல வேறு சில நல்ல உதாரணங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர்களை குறித்து நாம் படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். இங்க கவனிங்க, எலியா தன்னுடைய வாழ்க்கையில விரக்தியின் உச்சியில போகும்போது, நம்பிக்கையின்மைக்குள்ள போகும்போது அவர் ஆண்டவரை பார்த்து புலம்புறார். அவர் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற ஒரு முயற்சிக்குள்ள போகல, மாறாக அவருக்கு அந்த விருப்பம் வந்தாலுமே கூட அதை ஆண்டவரிடமே பார்த்து பேசுகிறார். நீங்க வாசிச்சு பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4-5 எலியா சொல்றாரு, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு உயிர் பயம் வந்து விட்டது. தொடர்ந்து இனி நான் நல்லா வாழ முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இல்ல. விரக்திக்குள்ள போனதுனால அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அப்படி விட்டு விட்டாரா? இல்ல. என்ன பண்றாரு ஆண்டவர்? அதுக்கு அடுத்த வசனத்துல, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். எலியா நித்திரை பண்ணுகிறார். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றானாம். இங்க கவனிங்க, எலியா விரக்தியில் இருக்கும்போது, நம்பிக்கையின்மையில் இருக்கும்போது ஆண்டவர் எலியாவை தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டே உற்சாகப்படுத்துகிறார், உங்களை தட்டி எழுப்புகிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. நீங்கள் மரிப்பதை ஆண்டவர் விரும்புவதே இல்லை. இந்த எலியாவை தட்டி எழுப்பிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தட்டி எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, யோபு புத்தகத்திலே நாம் சில விஷயங்களை கவனிக்க முடியும். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஹெல்த், வெல்த், ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்து போகிறார். அவருக்கு ஒன்றும் இல்லைன்ற நிலைமை வரும்போது தன்னுடைய மனைவியை சொல்லுகிறாள் என்னவென்றால்,
நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சில நேரங்களிலே நமக்குள்ள இருந்தே சத்தம் வரும், நீ செத்துருன்னு. சில நேரங்களிலே வெளியிலிருந்தும் அந்த சத்தம் வரலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை விரும்புவதில்லை. யோபினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் சொல்றாரு யோபு 3:11, நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன. அவரும் இந்த வார்த்தைகளை விரக்தியில தான் பேசுகிறார். இழப்புகள், சுகவீனங்கள் இதெல்லாம் அவரை சூழ்ந்து நிற்கும் போது அவர் இதை அப்படியே ஒரு புலம்பலா ஆண்டவரை பார்த்து பேசுறார். யோபு 6:8-9 வாசிக்கிறோம், என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து, தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். அவர் சொல்றாரு, நான் தாயின் வயிற்றிலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்கும், ஆண்டவர் கை நீட்டி என் ஜபத்தை கேட்டு என்னை இப்பொழுதே சாகடிச்சா கூட நல்லா இருக்கும்ன்ற லெவல்ல அவர் பேசுறாரு. அவ்வளவு விரக்தியில் அவர் பேசும்போது ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கல. ஏனென்றால் தற்கொலை செய்து கொண்டோ அல்லது ஒரு தம்முடைய பிள்ளை கண் முன்னாடி சாக வேண்டும் என்றோ அவர் விரும்புவதில்லை. அதே புத்தகத்திலே 42:17 வாசிச்சு பாருங்க, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். என்னதான் அவரு வாய் தவறி சில விஷயங்களை பேசினாலும் அதற்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கல. அவரை திரும்பவும் வாழ வைத்தார். அவர் இழந்தவைகளை இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். தன்னுடைய பூரண வயதிலே அவர் மரிக்கும்படி ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதம் அருளினார். நீங்களும் யோபுவை போல புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இழந்தவைகளை இரட்டிப்பாய் உங்களுக்கு தரப்போகிறேன் என்கிறார். அது மட்டுமல்ல, சாலமோனும் இதே போல ஒரு வார்த்தையை பேசுகிறார். பிரசங்கி 2:17 வாசிக்கிறோம், ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது என்று சாலமோன் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, சாலமோன் இந்த வார்த்தையை சொல்வதற்கு பின்னால் ஒரு உளவியல் இருக்கிறது. என்ன தெரியுமா? த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். சாலமோனுடைய இன்பத்தை தேடிய அந்த தேடுதல் வேட்டையிலே ஒரு விரக்தி மனப்பான்மையை அவர் பார்க்கிறார். வெறுப்பு, மாயை அவரை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, எல்லாம் மாயை என்று சொல்லி. அப்படி பார்த்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன மீனிங் அப்படின்றத யோசிச்சு எல்லாவற்றையும் அவர் வெறுக்கவும் ஆரம்பித்து விடுகிறார். அப்படி வெறுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆண்டவர் அதை விரும்புவாரா? இந்த வாழ்க்கையை வெறுப்போடு வாழ்வதை அவர் அனுமதிப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயம் இல்லை. நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதே பிரசங்கி புஸ்தகத்திலே 12:13-14 நாம் வாசிக்கிறோம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இப்பதான் ஒரு கன்க்ளூஷனை சொல்றேன், கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இந்த வசனங்களின் அடிப்படையிலே தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மீது விழுந்த கடமை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நீங்களும் நானும் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டுமாம். நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். You are fearfully, wonderfully made என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. இதற்கு அர்த்தமே இல்லை, எல்லாம் மாயைன்னு சொல்லி விரக்தியில ஒரு வெறுப்பு மனப்பான்மையில இருந்தோம் என்று சொன்னால் அந்த மனப்பான்மையே தற்கொலை எண்ணத்திற்கு இன்னும் அதிக தீனி போட்டு நம்மை அங்கே கொண்டு போய் நிறுத்திவிடும். நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். யோனா தீர்க்கதரிசியும் இதே போல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசித்து பாருங்கள். யோனா 4:8 நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று யோனா சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, 9 நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்றாரு? அவருக்கு தான் நினைச்ச மாதிரி சூழல் இல்லை, அவருக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் சௌகரியமா இல்லைன்னும் போது அவர் கோபப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார். இன்னைக்கு தற்கொலை பண்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. கோபத்துல, எரிச்சல்ல சில பேர் தற்கொலை முடிவுக்கு போய்விடுகிறார்கள். இது மிகவும் மோசமானது. ஆண்டவர் யோனா அப்படி நடந்து கொண்ட போது அதை என்கரேஜ் பண்ணவே இல்லை. அதற்கு அவர் திரும்ப எதுவுமே சொல்லல. அவர் அதற்கு மாறாக என்ன பண்ணார்னா, தன்னுடைய கிருபை உள்ள முகத்தை யோனாவுக்கு வெளிப்படுத்தினார். அந்த அதிகாரம் அப்படிதான் முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் பல நேரங்களில் பல காரணங்களுக்காக
தற்கொலை செய்து நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சிந்திக்கிறோம். அப்படி செய்தால் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துவிடும் என்றும் நாம் சிந்திக்கிறோம். இங்கே பாருங்கள், எலியா விரக்தியிலும் நம்பிக்கையின்மையிலும் இருந்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்தவராய் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் இருந்தார். அங்கே சாலமோன் முழு உலகையும் மாயை என்று சொல்லி அதை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார். யோனா கோபத்திலும் எரிச்சலிலும் நான் செத்தால் நலமாயிருக்கும் என்றும் சொன்னார். இப்படி சொன்ன யாரையும் ஆண்டவர் என்கரேஜ் பண்ணவே இல்லை. அதற்கு திரும்ப அவர் எந்த பதிலும் சொல்லல. மாறாக அவர்களை தட்டி எழுப்பி உற்சாகமூட்டி இழந்தவைகளை திரும்ப இரட்டிப்பாய் தந்து அவர்களை மீண்டும் நிற்க பண்ணினார். இன்றைக்கு விழுந்து போன கூடாரம் போல எல்லாம் முடிந்தது என்று முற்றுப்புள்ளியை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் அதை சரி செய்யத்தான் பார்க்கிறார். நீங்கள் தப்பான முடிவை எதுவும் எடுத்துட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். முடிவா என்னதான் தம்பி சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கவனிங்க. நம் காலங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் அவர் ஒருவருக்கே அதிகாரம் உள்ளது. கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற கட்டளை ஒரு விதத்தில் தற்கொலைக்கும் பொருந்தும். தற்கொலை செய்து கொள்வதை தேவன் விரும்புவதில்லை. தற்கொலை எண்ணத்தை சாத்தானே தூண்டுகிறான். அது மட்டுமல்ல, நாம் தேவ சாயலில் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். நம் சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறது. அதற்கு எந்த சேதத்தையும் கொண்டு வராதீங்க. எந்த சூழலிலும் கர்த்தரை நம்புங்கள். தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கப் போகிறேன். நாம் வாழ வழி பிறக்கும்.